21வது ஸ்லோகம். இந்திரஸ்ய ஐராவதः ஸ்ரீமான் பாரிஜாத தருஹு ததா கிரஹீதः அஸ்வः சப்தமுகः त्वया நிருப பலாத் கில. இந்திரஸ்யைராவத ஸ்ரீமான் பாரிஜாத தருஸ்ததா கிரஹீதோஸ்வ சப்தமுகஸ்த்வயா நிருபபலாத் கில. தேவேந்திரனோடு ஐராவதத்தையும் 4 கொம்பு இருக்கிற ஐராவதத்தையும் ஐஸ்வர்யபூர்ணமாயிருக்கிற பாரிஜாத விருட்சத்தையும் 7 முகம் இருக்கிற குதிரையையும் நீங்கள் உங்களோடு அந்த ஒரு எபிலிட்டினாலேயாக்குமே நம்மளோடு இந்த அசுரலோகத்துக்கு கொண்டு வந்திருக்கள். 22வது ஸ்லோகம். விமானம் வைதசம் திவ்யம் மராளத்வஜ சம்யுதம் त्वयाप्तं रत्नभूतं तद्बलेन नृपजाल्புதம். அதே மாதிரியே பிரம்மாவோடு திவ்யமான அரையன்ன கொடியோடு கூடின விமானத்தையும் நீங்கள் பிடிச்சு வாங்கிட்டேளே, திவ்ய அற்புத ரத்னங்களும் நீங்கள் பிடிச்சு வாங்கிட்டேளே, இதெல்லாம் உங்களோட எபிலிட்டினாலேயாக்குமே. அவாகிட்டே இதெல்லாம் நீங்கள் தட்டி பறிச்சது. 23வது ஸ்லோகம். குபேரஸ்ய நிதி பத்மத்வயா ராஜன் சமாஹிருத சத்ரம் ஜலபதே சுப்ரம் கிரஹீதம் தத்வயா பலாத். ராஜாவே, குபேரனோட நிதியான அந்த தாமரை நீங்கள் பலமாயிட்டு சம்பாதிச்சதாக்கும். வருணனோடு வெண்கொற்ற குடையும் நீங்கள் பலமாயிட்டு பிடிச்செடுத்ததாக்கும். 24வது ஸ்லோகம். பாசச்சாபினிஷும்பேன பிராத்ரா தவ நிருபோத்தம கிரஹீதோஸ்தி ஹடால் காமம் வருணஸ்ய ஜிதஸ்ய ச. உங்களோட சகோதரனான நிஷும்பன் நிஷும்பன் கிட்ட தோத்து போன வருணன் கிட்ட இருந்து பிடிச்செடுத்ததாக்குமே. பாசம் அப்படிங்கிற அந்த சிரேஷ்டமான ஆயுதம். 25வது ஸ்லோகம். அம்லான பங்கஜாம் துப்யம் மாலாம் ஜலநிதிர்ததௌ பயாத்தவ மகாராஜா ரத்னானி விவிதானி ஜா. ராஜாவே, சும்பா வாடாத்த தாமரமாலையும் பலதரத்தில் இருக்கிற ரத்னங்களும் வருணன் பயந்துண்டு உங்களுக்கு தரத்தானே செஞ்சார். 26வது ஸ்லோகம். மிருத்யோ சக்திர்யமஸ்யாபி தண்ட பரமதாருண त्वया जित्वा हृदः कामं किमन्यत् वर्ण्यते नृपा. யமனோடு பயங்கரமான மிருத்யு தண்டவும் சூலவும் யமன்கிட்ட போர் பண்ணி அவனை தோக்கடிச்சு நீங்கள் கையில வச்சுக்கலையா? பின் என்னவாக்கும் நான் வர்ணிக்கணும்? அஷ்டதிக்பாலகர்களோடு எல்லா விதமான ஆயுதங்களையும் நீங்கள் பலமாயிட்டு பிடிச்சு வாங்கியாச்சே. இதுக்கு மேல என்னவாக்கும் சொல்லறதுக்கு இருக்கு உங்களோட எபிலிட்டியை சம்பந்திச்சு? ஸ்லோகம் 27. காமதேனோர் கிரஹீதாத்ய வர்த்ததே சாகரோல்பவா மேனகாத்யாவசே ராஜன் தவ திஷ்டந்தி சாப்சரா. பால்கடலிலேந்து உண்டான காமதேனுவையும் இப்போ நீங்கள் சொந்தமாக்கிட்ட. மேனகை, உருவசி, அப்சரசு இவாளெல்லாம் இப்போ உங்களுக்கு சொந்தம். 28வது ஸ்லோகம். ஏவம் சர்வாணி ரத்னானி त्वयाप्तानि बलादपि
கஸ்மான்ன கிருஹ்யதே காந்தாரத்னமேஷா வராங்கனா. ஏவம் சர்வாணி ரத்னானி त्वया आप्तानि बलात् अभि कस्मात् न गृह्यते காந்தாரத்னம் ஏஷா வராங்கனா. இப்படி எல்லா ரத்னங்களும் நீங்கள் பலமாயிட்டு பிடிச்சு வச்சாச்சு. இனி இந்த அதி சுந்தரியாயிருக்கிற ஸ்ரீ ரத்னத்தையும் எதனால உங்களுக்கு இங்க கொண்டு வரக்கூடாது? நீங்கள் கொண்டு வாங்கோ. அவ்வளோ அழகியாக்கும் அவள். இந்த உலகத்துல என்னெல்லாம் சிரேஷ்டமா இருக்கோ அதெல்லாம் கையில வச்சுக்கிறதுக்கு உங்களுக்காக்கும் அதிகாரம் இருக்கு. அதனால அந்த பெண்மணியை நீங்கள் இப்பறம் கூட்டிண்டு வந்து உங்களோட பட்ட மகிழ்ச்சியாக்கிக்குங்கோ. 29வது ஸ்லோகம். சர்வாணி தே கிருஹஸ்தானி ரத்னானி விஷதான்யதா அனயா சம்பவிஷ்யந்தி ரத்னபூதானி பூபதே. சிரேஷ்டங்களா இருக்கிற எல்லா ரத்னங்களும் உங்களோட இந்த ராஜதானியில இருக்கு. அதனால சும்பராஜாவே அந்த ரத்னங்கள் எல்லாம் ரத்னங்களாய் தீரறது இந்த அழகிய வீட்டுக்கு கொண்டு வரத்தையாக்கும். இந்த அழகிக்கு அந்த ரத்னங்களை எல்லாம் அலங்காரமாயிட்டு போட்டு பார்த்து நீங்கள் ஆனந்தமடையுங்கோ. 30வது ஸ்லோகம். த்ரிஷு லோகேஷு தைத்யேந்திர நேத்ரிஷி வர்த்ததே பிரியா தஸ்மாத் தாமானயாஷு த்வம் குரு பார்யா மனோஹரா. அதனால அசுர சிரேஷ்டா, அசுர ராஜாவே, 3 உலகிலையும் அழகாயிருக்கிற இப்படி ஒரு அழக வேற எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்லை. அதனால அந்த அழகிய கூட்டிண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குங்கோ. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச. 31வது ஸ்லோகம். இதி ஸ்ருத்வா தயோர் வாக்கியம் மதுரம் மதுராட்சரம் பிரசன்னவதன பிராஹா சுக்ரீவம் சந்நிதௌ ஸ்திதம். இப்படி அவா சொன்ன ஸ்வீட்டான பேச்ச கேட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு புன்னகை பண்ணிண்டு பக்கத்துல நின்ன சுக்ரீவன் கிட்ட சும்பன் சொன்னான். 32வது ஸ்லோகம். கச்ச சுக்ரீவ தூதத்வம் குரு காரியம் விஜட்சண வக்தவ்யம் ச ததா தத்ர யதாப்யேதி கிருஷோதரி. சுக்ரீவா, நீ போய் இந்த விஷயத்தை சால்வ் பண்ணணும். நீ சமர்த்தனாக்கும். உன்னோட வாக்கு கேட்டானா அந்த அழகி இங்க வருவாள், வரணும். அதே மாதிரி வேணும் ஸ்வீட் ஆயிட்டு அந்த அழகிட்ட நீ பேசுறதுக்கு. அதனால நீயே போ. 33வது ஸ்லோகம். உபாயௌ தௌ பிரயோக்தவ்யௌ காந்தாசு சுவிஜட்சணை சாமதானே இதி பிராஹு ஸ்ருங்கார ரசகோவிதா. சாமர்த்தியம் இருக்கிறவா 2 விஷயங்களாக்கும் ஸ்ரீகள்கிட்ட பிரயோகிக்கணும். சாமவும் தானவும். இதாக்கும் ஸ்ருங்கார ரசம் இருக்கிற எபிலிட்டி இருக்கிற ஆளுகளோடு ஸ்வீகாரியமான விஷயம். ரொம்ப சௌமிய பாவத்துல அவாகிட்ட பேசணும். அதே மாதிரி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி இப்படி கொடுக்கணும். 34வது ஸ்லோகம். பேதே பிரயுஜ்யமானே பீரசாபாசஸ்து ஜாயதே நிக்ரஹே ரசபங்கஸ்ய தஸ்மாத் தௌ தூஷிதௌ புதே. சாமதானங்களாக்கும் ஸ்திரீகள் கிட்ட பிரயோகிக்கணும். பேதம் பிரயோகிச்சானா அது நல்லா இருக்காது. தண்டமான ரசபங்கம் உண்டாகும். அதனால சாமதான பேத தண்டங்களில சாமவும் தானமும் மட்டும்தான் ஸ்திரீகள் கிட்ட பிரயோகிக்கணும். பேதவும் தண்டவும் பிரயோகிக்க கூடாது. அவளை சிக்ஷிக்க கூடாது. 35வது ஸ்லோகம்.
सामधानमुगैर्वाक्यै श्लक्ष्णैर्नर्मयुधैस्तदा कानयादिवशे धूता कामिनी कामपीडिता. சாமதான பிரதானமாக இருக்கிற, சாஃப்டாக இருக்கிற, ரொம்ப ரொம்ப இனிமையான வாக்குகளை கேட்டானா எந்த அழகியாக்கும் அட்ராக்ட் ஆகாம இருப்பா. அதனால சாமதான பேத தண்டத்துல சாமதானங்களை பிரயோகிச்சு அவளை மயக்கி கூட்டிண்டு வா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜனுக்கு சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 36வது ஸ்லோகம். சுக்ரீவஸ்து வஜ ஸ்ருத்வா शुम्भोक्तं सुप्रियं पडु जगामतरसा तत्र यत्रास्ते जगदंबिका. சுக்ரீவன் சும்பனோடு ரொம்ப பிரியமான சமர்த்தமான வாக்குகளை கேட்டுண்டு ஜெகதம்பிகை இருக்கிற இடத்துக்கு அதிசீக்கிரமாக போனார். 37வது ஸ்லோகம். சோபஷ்யத் சுமுகீம் காந்தாம் சிம்ஹஸ்யோபரி சம்ஸ்திதாம் சஹ அபஷ்யத் சுமுகீம் காந்தாம் சிம்ஹஸ்ய உபரி சம்ஸ்திதாம் பிரணம்ய மதுரம் வாக்கியமுவாஜ ஜெகதம்பிகா. அழகாயிருக்கிற சாஃப்டாயிருக்கிற சிங்கத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற தேவிய சுக்ரீவன் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அம்பிகை கிட்ட சுக்ரீவன் இனிமையாயிட்டு இப்படி சொன்னான். சுக்ரீவன் சும்பனோடு தூதனாயிட்டாக்கம் அங்க போயிருக்கிறது. அதனால சுக்ரீவன் சொல்லறத தூதனோடு வாக்கியம் ஆயிட்டே இங்க சொல்லப்படுறது. அதனால அடுத்த ஸ்லோகம் பார்க்கிறோம். தூத உவாச்ச. 38வது ஸ்லோகம். வரோரு त्रिदशारादि शुम्भ सर्वांग सुंदर त्रैलोक्याधिपति सर्व जिद्राजदे नृपा. वरोरु त्रिदशारादि त्रिदश आरादिः शुम्भः सर्व अंग सुंदरः त्रैलोक्य अधिपतिः सर्वजित् राजदे नृपः. அழகி தேவர்களோடு சத்ருவான சும்பன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பேன். இந்த பிரபஞ்சத்தோடு அதிபதியா இருக்கான். சூரனாக்கும் வீரனாக்கும் எல்லாரையும் ஜெயிச்சவனாக்கும் ராஜாவாக்கும் அந்த சும்பன் சொல்லிட்டாக்கும் நானிதா உன்னோடு முன்னால வந்து நிக்கிறேன் ஒரு தூதனாயிட்டு. 39வது ஸ்லோகம். தேனாஹம் பிரேஷித காமம் தொல்சகாசம் மகாத்மனா त्वद्रूप श्रवणासक्त சித்தேனாதி விதூயதா. உன்னோட ரூப சௌந்தரியத்தை கேள்விப்பட்டு அதுல ரொம்ப ரொம்ப ஆசை உண்டாயிட்டு உன்னை அடையணும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தால எப்படாக்கும் உன்னை அடைய முடியும் அப்படிங்கிற துக்கத்தோடு கூடி இருக்கிற அந்த சூரன் அப்படிங்கிற மகாராஜா என்ன உங்ககிட்ட தூது சொல்லி விட்டிருக்கார். 40வது ஸ்லோகம். வஜனம் தஸ்ய தன்வங்கி ஸ்ருணு பிரேம புரஸ்ஸரம் பிரணிபத்ய யதா ப்ராஹ தைத்யானாமதிபஸ்த்வயி. அழகி அப்படின்னு கூப்பிட்டு அம்பிகைய வணங்கிண்டு அசுரராஜா பிரேமத்தோடு கூடி சொல்லிவிட்ட விஷயத்தை நான் சொல்லறேன், அது என்னவாக்கும் அப்படின்னு கேளு அப்படின்னு இங்க சுக்ரீவன் தேவி கிட்ட சொல்றார்.